வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. தவளை ஆய்வு செஞ்சானா ஒருத்தன், தவளை லைப்ரரியில், லேபரட்டரியில், சோதனை கூடத்தில் தவளையுடைய பல விஷயத்தை அவன் எழுதுறான். அவன் மாஸ்டர், அந்த தவளைக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறவன். தவளையை ஆய்வு செஞ்சுட்டு இருந்தவன் ஒரு 4 கால் இருக்குமில்ல, இந்த முன்னாடியும் பின்னாடியும் 2, ஒன்றை கட் பண்ணி விட்டான். ஜம்ப்னா, குதினா சொல்றது மாஸ்டர் குதிச்சாகணும், சிரமமாக இருந்தது. டக்குன்னு 4 இருந்தால் அப்படி எடுத்து வச்சிடலாம், ஒன்று போயிடுச்சு, கொஞ்சம் சிரமப்பட்டு குதிச்சிருச்சு. என்னமோ டைரியில் குறிச்சுக்கிட்டான், திரும்ப எடுத்தான், இன்னொரு காலையும் வெட்டி விட்டான். ஜம்ப்னா முடியலை, இப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் எஜமான் சொல்லிட்டான், மாஸ்டர் சொல்லிட்டாரு, முக்கி எடுத்து இன்னொரு தடவை விழுந்துருச்சு. அவன் என்னமோ டைரியில் எழுதிட்டான். 3வது திரும்ப எடுத்து 3வது காலையும் வெட்டிட்டான். கிட்டத்தட்ட ஒன்றுமே செய்ய முடியாது, ஒத்த இது மட்டும்தான் இருக்கு. அதை அமுத்திக்கிட்டு அது படுற பாடு பெரிய பாடு. இருந்தாலும் உத்தரவு, ஒரு அசைஞ்சு அப்படி விழுந்துருச்சு. என்ன பண்ணா பாவி, 4வதையும் எடுத்துட்டு போட்டு ஜம்ப்னா அது சபக்குன்னு உக்காந்துருச்சு. ஒன்றும் இல்லைங்க, 4 போயிருச்சல்ல. சபக்குன்னு உக்காந்த உடனே திரும்ப திரும்ப 3 தடவை சொன்னேன், ஜம்ப்னா எந்த அசைவும் தெரியல, ஜம்ப்னா எந்த அசைவும் தெரியல. டைரி எடுத்து எழுதுனா, ஒரு தவளைக்கு 4 கைகள் கால்களை எடுத்து விட்டால் காது கேட்காம போயிடும். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது சுய ஆய்வில் தவறு என்ன செய்யறது? இது எப்பவுமே மனுஷன் அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் கடந்த காலங்களில் தவறு செய்து விட்டோம், நீங்கள் மன்னித்து, அதுலாம் சொல்ல மாட்டான். அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வராது. என்ன பண்றது? தூக்கி போடு யாரு மேலேயாவது ஒரு தவறு.